வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற 32 குரம் போஸ்டிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கியமான சாகித்ய அகாடமி விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல சாகித்ய அகாடமி 1955 வாங்கியிருக்காங்க. யார் வாங்கினாங்கன்னு பார்த்தா ராபி சேதுப்பிள்ளை. எதுக்காக வாங்கியிருக்காருன்னு பார்த்தா தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1956 பார்த்தீங்கன்னா அலையோசை அப்படிங்கிற நூலுக்காக கல்கி அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1961 பார்த்தீங்கன்னா அகல்விளக்கு அப்படிங்கிற நூலுக்காக வரதாசனார் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1966 வந்துட்டு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்காக மாப்போ சிவஞானம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1970 அன்பளிப்பு அப்படிங்கிற நூலுக்காக அழகிரிசாமி அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நூலுக்காக ஜெயகாந்தன் அவர்கள் வாங்கியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1973 வேருக்கு நீர் அப்படிங்கிற நூலுக்காக ராஜம் கிருஷ்ணன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1978 புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூலுக்காக வள்ளிக்கண்ணன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1980 சேரமான் கதிரி அப்படிங்கிற நூலுக்காக கண்ணதாசன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1987 வருடத்தில் முதலில் இரவு வரும் அப்படிங்கிற நூலுக்காக ஆதவன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 வேரிலே பழுத்த பலா அப்படிங்கிற நூலுக்காக சமுத்திரன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1991 கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூலுக்காக ராஜநாராயணன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1996 அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற நூலுக்காக அசோகமித்திரன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1998 விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நூலுக்காக கந்தசாமி வாங்கியிருக்காரு. இப்போ கந்தசாமி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் விசாரணை கமிஷன் சிபிஐயில் தான் அந்த படத்தில் இருப்பார், இன்கம் டேக்ஸில். ஸோ இந்த மாதிரி இன்கம் டேக்ஸில் விசாரணை கமிஷன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1998 விசாரணை கமிஷன் கந்தசாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1999 ஆலாபனி அப்படிங்கிற நூலுக்கு அப்துல் ரகுமான் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 1969 பார்த்தீங்கன்னா பிஸ்ராந்தையர் அப்படிங்கிற நூலுக்காக பாரதிதாசன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1979 சக்தி வைத்தியம் அப்படிங்கிற நூலுக்காக ஜானகிராமன் அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1997 சாய்வு நாற்காலி அப்படிங்கிற நூலுக்காக தோப்பில் முகமது மீரான் அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 சுதந்திர தாகம் அப்படிங்கிற நூலுக்காக செல்லப்பா அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2002 ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்காக சிபி பாலசுப்ரமணியன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2003 வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக ஈரோடு தமிழன்பன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக மேத்தா அவர் வாங்கியிருக்காரு. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நூலுக்காக மேத்தா வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்சாரப்பூ அப்படிங்கிற நூலுக்காக மேலாண்மை பொன்னுசாமி அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 சூடிய பூ சூடருக்கு அப்படிங்கிற நூலுக்காக நாஞ்சில் நாடன் அவர் வாங்கியிருக்காரு. அடுத்தது 2016 பார்த்தீங்கன்னா ஒரு சிற இசை அப்படிங்கிற நூலுக்காக வண்ணதாசன் அவர்கள் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 காந்தல் நாட்கள் அப்படிங்கிற நூலுக்காக இன்குலாப் அவர் வாங்கியிருக்காரு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.